டப்பு டப்புன்னு வேலையை முடிக்கணும் சார். அவ்வளோதான் முடிச்சுட்டு. ஹாய் பட்டீஸ், நம்ம பாடி பாய்ஸ் குக்கிங் சேனல்ல உங்களை அனைவரும் அன்போடு வரவேற்கும். நாங்க உங்க பாடி பாய்ஸ். உங்க சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் தேவை. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்னன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம பாடி பாய்ஸ் குக்கிங் சேனல்ல என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம புது மாதிரியான சிக்கன் குழி பணியாரம் வாங்க பார்க்கலாம். அருமையா சமைக்கிறோம் நாங்க. அனைவரும் சாப்பிட வாங்க. அடியே தோலை எடுத்துறேன். ஓகே. சுடுதண்ணி வைக்க பாத்திரம், தரமான பச்சை தண்ணி, வெட்டின கறியோட மஞ்சள் தூள் போட்டு நல்லா அலசிக்கலாம். சும்மா சிக்கனை வந்து சுடுதண்ணியில வேக வச்சுக்கலாம். உறுதியான உப்பே, இதுவே நம்ம பண்ண பிச்சு போட்ட கொலையில இப்போ எடுத்து பிச்சு போட்டு வறுத்தோம்னா அது சூப்பரா இருக்கும். என்ன படி முட்டை ஆம்லேட் போட்டுருக்காட்டுக்குது இங்கே. நம்ம பண்றதுதான். என்ன விளாண்டுட்டு இருக்குது? என்ன படி உடச்சு போடு படி. சூப்பரு. நம்ம போடுறதுதான் படி, நம்ம போடுறதுதான். கீழே விழுந்து ஆம்லேட் போட்டுறாத. படி முள்ள வச்சு முள்ள எடுக்கணுங்கிறாங்களா? முட்டை அவ்வளவுதான். ஃபிங்கர்ல இப்படி முட்டையை உடைச்சு இப்படி விட்டுவேன். எப்படி அப்புறம் அடுத்தது போக வேண்டியதான். அடுத்தது ஒர்க்கு கலக்கி விட்டுருங்க. அந்த கரண்டி கொஞ்சம் கழுவி எடுத்துருவாங்க. அடி தண்ணி கொண்டாங்க. இந்த வந்துட்டேன். போதும். நல்லா கலக்குங்க. கலக்குனா எல்லாம் முட்டைலாம் பாதாம் பால் மாதிரி வந்துருச்சு. சர்க்கரை எடுத்துருவா போட்டு பிடிச்சிடலாம். சுடுதண்ணி நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா பூ மாதிரி நல்லா மலர்ந்துருச்சு பாருங்க. பூ மாதிரி மலர்ந்துருச்சு பாருங்க. நல்லா அழகா வந்துருச்சு.
அதான் அழகாக மல்லிகைப்பூ மாதிரி மலர்ந்துருச்சு. நல்லா வெந்திருக்கு பாரு. அவிச்சா கறியா இல்லை கொத்து கறி மாதிரி கொத்தி எடுத்துக்கலாம். கறியை எந்த அளவுக்கு கொத்துறோமோ அந்த அளவுக்கு பணியாரம் சூப்பராக இருக்கும்பா. மிரட்டலான மிளகாய் பொடி, கலவரமான கரம் மசாலா, வெண்மையான வெங்காயம், பளபளப்பான பச்சை மிளகாய், பசுமையான கருவேப்பிலை, உறுதியான உப்பு போட்டு நல்லா கலக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சுடுதண்ணியில் வேக வச்சா சும்மா சிக்கனை வந்து நம்ம இப்போ எலும்பை இல்லாமல் நல்லா எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம அந்த முட்டை கலரோட போட்டுக்குவோம். இதை கலவையோட சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அப்போ தான் சிக்கன் பணியாரம் வந்து நல்லா அருமையாக வரும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சிக்கன் பணியார கலவை. எப்படின்னு பாருங்க. அழகா திருப்பி போட்டுருவோம். சிக்கன் பணியாரம் ஒரு பக்கம் வெந்திருக்கு, அடுத்த பக்கம் ஒரு வேக வச்சுக்குவோம். அவ்வளோதான் அழகாக வந்துட்டு இருக்காங்க. நல்லா வெந்துருச்சு. சிக்கன் பணியாரம் ரெடி. ஹாய் படிஸ், இப்போ நம்ம வந்து சிக்கன் குழி பணியாரம் வந்து ரெடி பண்ணோம். இப்போ சிக்கன் குழி பணியாரம் வந்து நமக்கு இப்போ ரெடியாகி வந்துருச்சு. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையை கலக்கி அதில் நம்ம சிக்கனை வேக வச்சு அதில் அந்த கொத்துக்கறி மாதிரி நல்லா கொத்தி அதில் மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம கல்லில் வந்து ஊற்றுனது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனோட குழி பணியாரம் நல்லா வந்திருக்கு. வாங்க சாப்பிட்டு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படிஸ் எல்லாம் எடுத்துங்க, எடுங்க. சிக்கன் சூப்பரா ஸ்டஃப்பாகி வந்திருக்கு. செம்மையா இருக்குப்பா. அந்த முட்டையும் அந்த சிக்கனையும் வேக வச்ச சிக்கனும் ரெண்டும் சேர்ந்து கலந்து அப்படி சாப்பிடும் பொழுது பாடி பைசன் பக்குவம் பயங்கரமா நொறுக்குது. சூப்பர்.
ஹலோ பாடிஸ், வீடியோஸ் பார்த்தீங்களா? அப்புறம் என்ன புதுசாக நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்? இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.